ஒன்றை வாசிக்க கேட்போம். நன்றாக கவனிக்க வேண்டும். நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார், உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. அன்பு ரட்சகரே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் என்னோடும் எங்களோடும் தெளிவாக திட்டமாக தீர்க்கமாக பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாளிலே உம்முடைய ஜனங்கள் மீது தேவரீர் உம்முடைய வல்லமை அபிரதமாக பொழிய வேண்டும். உம்முடைய ஜனங்கள் ஆவியில் கழிகூற வேண்டும், விடுதலையோடு செல்ல வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக தேவரீர் இந்த நாளிலும் சத்தியத்தை அறிய வேண்டிய விதமாக அறிய என் தேவன் இவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. அருமையான இந்த ஜனங்களை நீர் நினைத்தருளும். நான் உம்முடைய ஊழியன் என்பதை நினைத்தருளும். இந்த நாள் இந்த பகுதியில் என் தேவன் மகிமைப்படுவீராக. தேவரீர் நீர் எழுந்தருளும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், நீதிமான்களோ மகிழ்ந்து களிகூறுவார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் தேவரீர் உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து களிகூற என் தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். மீதியான வேளை என் தேவன் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அருமையான தேவனுடைய ஜனமே, நான் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே இப்படியாக வியாகுலங்கள் உன்னிடத்தில் பெருகையிலே கடைசி நாட்கள் வரும் பொழுது மனிதர்களுக்குள்ளே வியாகுலங்கள் பெருகுமாம். அப்படிப்பட்ட வியாகுலங்கள் பெருகும் பொழுது என்ன செய்ய வேண்டுமாம்? கடைசி நாளிலே நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால், வேதம் இப்படி சொல்லுகிறது, கடைசி நாளில் வியாகுலங்கள் பெருகும் பொழுது நீங்கள் திரும்ப வேண்டிய ஒரு இடம் தேவனாகிய கர்த்தரிடத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது தேவன் அப்படிப்பட்ட வியாகுலத்தோடு நீங்கள் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது கடைசி நாட்களிலே அந்த தேவன் எப்படிப்பட்டவராம்? அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார். தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளில் இதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? இது ஒரு கடைசி காலம் என்று சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி காலம் என்று சொல்லுகிறதை விட கடைசி நிமிஷ நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். பூமியிலே கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறதோ அந்த காரியங்கள் எல்லாமே நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா 21வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது யாராவது ஒருவர் மார்க் 13:7-8 வாசிக்க கேட்போம். அது மட்டுமல்ல, மத்தேயு 24:6-7-8, லூக்கா 21:9, 10, 11, இந்த 3 சுவிசேஷங்களிலும் கடைசி காலங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாராவது ஒருவர் அதை வாசிக்க கேட்போம். யுத்தங்களும் ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும். மைக்ல வாசிப்பாங்க. தயவு செய்து கவனம் அங்க செலுத்தாதங்க. இன்றைக்கு அந்த மனுஷனை எழும்பி நடந்து போக தேவன் செய்வாரா, செய்ய மாட்டாரா? சொல்லுங்க.
நம்முடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் இந்த நாளில் ஜீவனோடு இருக்கிறார். இப்பொழுது இந்த நாளிலும் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனமாக கவனிப்போம். கடைசி நாட்களிலே என்ன நடக்கும் என்று லூக்கா 24, மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13வது அதிகாரம் 6, 7, 8 அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது அதை நாம் வாசிக்க கேட்போம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அருமையான தேவனுடைய ஜனமே, கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்பதை குறித்து சத்திய வேதம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. ஒருவேளை இந்த நாளில் ஜப்பானில் பூமி அதிர்ச்சி, சுனாமி என்று சொல்லி நாம் புதிதாக கேள்விப்படலாம். ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாக கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சத்திய வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பூமி உருண்டை என்பதை கொலம்பஸ் கண்டுபிடித்தார் என்று விஞ்ஞானிகள் சொல்லலாம். ஆனால் என்னுடைய சத்திய வேதம் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே பூமி உருண்டை என்பதை வேதம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். வேகமான வாகனங்கள் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பாக வந்தது உண்மை. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாக வேகமான இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமான இப்படிப்பட்ட வேகமான வாகனங்கள் உண்டாகும் என்று சத்திய வேதம் தெளிவாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, பூமியிலே நூதனமாக கண்டுபிடித்தேன் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறதை நாம் கேட்டு என்று வாயை பழக்கலாம். யார் அப்படி வாயை பழப்பார்கள்? சத்திய வேதத்தை அறிய வேண்டிய விதமாக அறியாத ஜனங்களுக்கு அது ஒரு புதுமையாக இருக்கும். ஆனால் இப்பொழுது வான்வெளிக்கு போகிறதும் சரி, அவர்கள் எதை புதிதாக கண்டுபிடித்தார்களோ அத்தனையும் சிலர் சொல்லலாம் இப்பொழுதுதான் எந்திரங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள், மதில் இடிக்கிற எந்திரங்கள் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் வேதத்திலே ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது உசியா ராஜாவின் காலத்தில் அங்கே மதிலை இடிக்கிற எந்திரங்களை உண்டு பண்ணினான் என்று பார்க்கிறோம். அது புதிதான காரியம் அல்ல. வேதத்தை நன்றாக பார்க்கும் பொழுது இப்பொழுது அணுவை கண்டுபிடித்ததும் இப்படியாக குண்டு தயார் பண்ணி அதை பத்திரமாக கொண்டு போகிறதை கண்டுபிடித்ததும் வேதம் தெளிவாக நீங்கள் யோபு புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அதை வாசித்துதான் இப்படியாக குளிர்சாதன பெட்டியை கண்டுபிடித்து அப்படிப்பட்ட ஒரு உறைந்த மலைக்குள் வைத்து கொண்டு போகும் பொழுது சேதம் வராது என்பதை கண்டுபிடித்தார்கள். அருமையானவர்களே, இன்று உங்களுக்கு புதிதாக தெரிகிற காரியம் எல்லாமே தேவன் ஆதி முதலாக எல்லாவற்றையும் அறிந்து அறிவித்து எழுதி நம்முடைய கையில் இருக்கிறது. இதை அறியாதபடி யாரோ எதையோ கண்டுபிடித்து விட்டார்கள். இப்பொழுது இப்படி நடந்து விட்டது, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் வந்து விட்டது என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆனால் வேதத்திலே நடந்ததும் நடந்து கொண்டிருக்கிறதும் நடக்க போகிறதும், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நன்றாக வேதத்தை வாசித்தீர்களானால் வேத பகுதியை சரியாக வாசிக்கும் பொழுது எந்த வேத பகுதி உங்கள் வாழ்க்கையோடு இசைந்து இருக்கிறது, நீங்கள் எந்த வேத பகுதியில் எந்த பகுதியில் நடத்தப்படுகிறீர்கள் என்பதை முதல் கொண்டு வேதத்தை அனுதினமும் வாசிக்கிறவர்கள் அறிந்து நடக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த வேதம் இந்த நாளிலும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இதிலே நீங்கள் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 1 முதல் 5 வரை வாசிக்க நாம் கேட்போம். தயவு செய்து இந்த நாளில் கண்டிப்பாக கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்பதை குறித்து அங்கே 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வரை வாசிக்க கேட்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களும் நன்றி அறிதல் இல்லாதவர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் அவதூறு செய்கிறவர்களுமாய் இச்சை அடக்கம் இல்லாதவர்களுமாய் கொடுமை உள்ளவர்களுமாய் நல்லோரை பகைக்கிறவர்களுமாய் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியவராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி காலம் என்பதை தேவன் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இதை வாசிக்கும் பொழுது நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கடைசி காலத்திலே மனிதர்களுக்குள்ளே வியாகுலங்கள் பெருகுமாம். இப்படிப்பட்ட வியாகுலங்கள் பெருகும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் எங்கேயோ ஓடி சென்று சினிமா பார்த்தோ இல்லை என்றால் சிற்றின்பத்திற்கு நாடியோ குடியை நாடியோ இல்லை சிகரெட்டை புகைத்தோ தன்னுடைய வியாகுலங்களை போக்கிக் கொள்ளலாம் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமான முறையில் அது துக்கத்தின் மேல் துக்கத்தையும் வேதனையின் மேல் வேதனையும் கொண்டு வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், இப்படிப்பட்ட அடையாளங்கள் நடக்கும். அப்பொழுது இப்படிப்பட்ட வியாகுலங்கள் உங்களுக்குள் உண்டாகும். அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் திரும்ப வேண்டும். எதிலிருந்து? சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு, எதிலிருந்து பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு, எதிலிருந்து அருமையானவர்களை பொறாமையிலிருந்து பொறுமைக்கு, எதிலிருந்து அருமையானவர்களை கோபத்திலிருந்து சாந்த குணத்திற்கு இந்த நாளிலும் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் திரும்ப வேண்டிய கடைசி காலம் இதுதான். இந்த நாள் இந்த சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து திரும்பும் பொழுது 2 காரியத்தை அங்கே பார்க்கிறோம். ஒன்று திரும்ப வேண்டும், இரண்டாவது கீழ்ப்படிய வேண்டும். ஒன்று மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவருக்கு நேராக திரும்ப வேண்டும். நம்முடைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத நிலைமையில் நம்முடைய கால்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக கால்கள் போகும் பொழுது தேவனை தேடத்தக்கதாக திரும்ப வேண்டும். இரண்டாவது கீழ்ப்படிய வேண்டும். 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் யோசுவா புஸ்தகம் வேதத்திலே யோசுவா என்கிற புஸ்தகத்திலே அங்கே ஒரு வேசியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு விபச்சார ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீ எரிகோவிலே இருந்தால், சாபமான இடத்தில் இருந்தால், அவளுடைய வாழ்க்கை தன்னுடைய சரீரத்தை வைத்து பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலை, அவலட்சணமான ஒரு தொழிலை செய்து பிழப்பு நடத்தி கொண்டிருந்தாள். ஒரு நாள் யோசுவா 2 தேவ மனிதர்களை அங்கே வேவு பார்ப்பதற்காக அனுப்பும் பொழுது அந்த ஒரு வேசியின் வீட்டிலே அடைக்கலம் புகுந்தார்கள். அந்த வேசி தேவனையும் தேவனுடைய காரியங்களையும் அறிந்தது மட்டுமல்ல, இவர்கள் யுத்தத்துக்கு வந்தால் நிச்சயமாக நம்முடைய எரிகோவை அழித்து விடுவார்கள் என்று சொல்லி
அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். அருமையானவர்களே, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். கொடுத்து கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், நீங்கள் யுத்தத்திற்கு வரும்பொழுது நாங்கள் சேர்ந்து அழியாதபடி எங்களுக்காக நாங்கள் உங்களை காப்பாற்றினபடினால் எங்களுக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும், தயவு செய்து எங்களை காப்பாற்ற வேண்டும், எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த 2 பேரும் ஒரு காரியம் சொன்னார்கள். நாங்கள் யுத்தத்துக்கு வரும் பொழுது நாங்கள் ஒரு சிகப்பு கயிற்றை கொடுக்கிறோம், இதை நீங்கள் இந்த ஜன்னலில் கட்டி அந்த வீட்டிற்குள் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படுவீர்கள், அழிக்கப்படும் பொழுது நீங்கள் அழியாதபடி காக்கப்படுவீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து உடனடியாக அந்த ஜன்னலிலே சிவப்பு கயிறை கட்டினார்கள். அருமையானவர்களே, யுத்தம் வந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் யோசுவாவின் இடத்தில் அந்த 2 வேவுக்காரர்களும் இவர்கள் செய்த உதவியை சொன்னார்கள். நாங்கள் இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிகப்பு கயிறை கொடுத்திருக்கிறோம், அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தால் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது யோசுவா சொல்லுகிறான், அவர்களை மாத்திரம் அழிக்க வேண்டாம், அந்த சிகப்பு கயிற்றுக்குள் பாதுகாப்பாக இருக்கிறவர்கள் பாதுகாப்பாக உயிரோடு வையுங்கள், மற்ற எல்லாரையும் அழியுங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் அழிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் வேசியாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு சிகப்பு கயிற்றை கட்டி தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் காத்து கொண்டார்கள். கடைசி நிமிஷம், அழிவின் கடைசி நிமிஷம் அவர்கள் ஒரு கீழ்ப்படிதல் அவர்களுக்குள் உண்டானது. அந்த கீழ்ப்படிதலின் நிமித்தமாக அவர்கள் எந்த தொழில் பார்த்தார்கள், எப்படிப்பட்ட சாபத்தீடான இடத்தில் இருந்தார்கள் என்பதல்ல, கீழ்ப்படிதல் அந்த சிவப்பு கயிறு அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் காப்பாற்றினது. அருமையானவர்களே, இந்த அழிவுக்கு எத்தனமான இந்த உலகத்திலே கடைசி காலத்திலே அழிவு வருவது உண்மை. அப்படிப்பட்ட நாட்களிலே தேவன் இந்த நாளில் சொல்கிறார், இதுவரை நீ அந்த ராகாப் வேசியை போல மனதும் மாம்சமும் விரும்பினது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. இப்பொழுது தேவனுடைய வார்த்தை வருகிறது, நீ கீழ்ப்படிய வேண்டும். அன்று அந்த சிவப்பு கயிற்றை அவர்கள் கீழ்ப்படிந்து கட்டி அவர்களுடைய குடும்பமும் பாதுகாப்பாக இருந்தது போல இந்த நாளிலும் அந்த சிவப்பு கயிறு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை யாரெல்லாம் கோசே நாட்டில் இருக்கிறவர்கள் நிலைக்கால்களிலும் 2 சட்டங்களிலும் பூசினார்களோ அந்த ரத்தத்தை பார்த்து சங்கார தூதன் கடந்து போனது போல அந்த நாளிலும் அந்த வேசியின் வீட்டிலே அந்த சிவப்பு கயிறு ரத்தமாகிய சிவப்பு கயிற்றை பார்த்து கடந்து போனது போல இந்த நாளிலும் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவப்பட்ட நிலைமையில் உங்களை பார்த்து அழிவுக்கு ஏதுவான நிலைமையில் உங்களை அழிக்காதபடி இரட்சகர் இயேசு அவர் வரும்போது அவரோடு உங்களை எடுத்துக் கொள்ளுவார். நீங்கள் அழிவில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள், நித்திய ஆக்கினையில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அருமையானவர்களே, அன்று அவர்கள் தப்பிக்கொள்வதற்கு ஒரு நல்ல ஆலோசனையை அவர்கள் சொன்னது போல இந்த கடைசி நாளிலே எல்லா காரியங்களும் நடந்தேறுகிறது. எங்கு பார்த்தாலும் வேதம் சொல்லுகிறபடி நடந்தேறுகிறது. ஆனால் இந்த நாளில் அவர்களுக்கு சொன்னது போல இந்த நாள் உங்களுக்கு தேவன் தெளிவாக சொல்லுகிறார், இந்த கடைசி நாளில் அழிவின் நாட்களிலே நீங்களும் உங்கள் குடும்பமும் தப்ப வேண்டும் என்றால் ராகாப் வேசியை போல கோசே நாட்டிலே அவர்கள் கீழ்ப்படிந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசினது போல இன்று பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, ஆட்டுக்குட்டியானவராம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்படுமானால் நீங்கள் காக்கப்படுவீர்கள், அழிவிலிருந்து காக்கப்படுவீர்கள், பெரிய வியாகுலத்திலிருந்து காக்கப்படுவீர்கள். இன்று ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானவர்களே, எத்தனை பேர் இந்த நாளில் நோவாவின் காலத்தில்
நடந்தது போல் நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. நோவாவின் நாட்களிலே நோவாவும் அவனுடைய குடும்பமும் பேழைக்குள்ளே போகும் பொழுது அவர்கள் ஆண்டவருடைய வருகையை பற்றியும் உலகம் அழிகிறதை பற்றியும் சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் கீழ்ப்படிந்த நோவாவும் அவனுடைய குடும்பமும் பேழைக்குள்ளே கீழ்ப்படிந்து அவர்கள் காக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, இந்த நாளிலும் தேவன் இந்த நாளில் வேதம் சொல்லுகிறது, நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே அவர் கடைசி நாளிலே அவருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவாயானால், நீ மனம் திரும்புவாயானால், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கப்படியால் அவர் உன்னை அழிக்க மாட்டார். எப்பொழுது அவர் அழிக்க மாட்டார்? அதற்குரிய நல்ல ஒரு ஆலோசனையை தேவன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக வரும் பொழுது, சத்திய வேதம் நீதிமொழிகளில் சொல்லுகிறது, நீதிமான் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இயேசு என்கிற நாமத்துக்குள் நீங்கள் வர வேண்டும் என்றால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது அவருடைய நாமம் பலத்த துருகம், அந்த துருகத்துக்குள்ளே ஓடி சுகமாய் தங்கலாம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம். இது பொய் அல்ல, இது உண்மை. நான் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறது பொய் அல்ல, உண்மை. இந்த நாட்களிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக காங்கேயம் வெள்ள கோயிலிலே பூமி அதிர்ச்சி வந்தது என்று பார்க்கிறோம். எப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை சகோதரனே, சகோதரியே, இன்னும் கொஞ்ச காலம் என் மனதும் மாம்சமும் விரும்பினது போல் நான் வாழ்ந்துவிட்டு அதற்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையை நான் சரிப்படுத்திக் கொள்ளுவேன், தேவனோடு ஒப்பரவாவே நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுவேன் என்று நீங்கள் சொல்லலாம். 10 கன்னிகைகள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் 5 பேருடைய நிலைமை ஆயத்தமாய் இருந்தார்கள். சிலர் விளக்கு இருந்தது, எண்ணெய் இல்லாமல் இருந்தார்கள். பரிதாபமான முறையில் அவர்கள் தட்டினார்கள், கைவிடப்பட்டார்கள். எண்ணெய் இருந்தது உண்மைதான், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ பெயர் இருக்கலாம், ஆனால் உள்ளே எண்ணெய் இல்லாதபடி, பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடி வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 1:13 அன்றியும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, எப்பொழுது நாம் சத்திய வசனத்தை கேட்கிறோமோ அப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே முத்திரை போடுகிறார், என்னுடைய பிள்ளை என்று. எபேசியர் 4:30 சொல்லுகிறது, யாருக்கெல்லாம் முத்திரை போடப்படுகிறதோ அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். மீட்கப்படுகிற நாளுக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு படித்திருக்கிறீர்கள் என்று பார்க்க மாட்டார்கள், நீங்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்று பார்க்க மாட்டார்கள், எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறீர்கள் என்று பார்க்க மாட்டார்கள். ஆனால் மீட்கப்படுகிற நாளிலே, ரட்சிக்கப்படும் பொழுது ஆவியானவரால் முத்திரை போடப்பட்ட அந்த முத்திரை காணப்படுகிறதா என்று பார்ப்பார். அல்லேலூயா. அதன் அடிப்படையில் தான். இல்லை, நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன், நான் கிறிஸ்தவனாக இருந்தேன், நான் கோயிலுக்கு இதை செய்தேன், நான் இவ்வளவு தான தர்மம் பண்ணினேன், நான் ஒரு போதகனாக இருந்தேன். இல்லை, இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அது மட்டுமல்ல, அவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரையில்லாதபடி காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல தருணம். அவர் இரக்கம் உள்ளவர். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அவர் இரக்கம் உள்ளவர். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர் இரக்கம் உள்ளவர். இந்த நாளிலும் தேவன் மனதுருக்கம் உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக வந்திருக்கிறார். அருமையானவர்களே, இவர் இரக்கம் உள்ளவர் என்பதை ஒரு குருடன் அறிந்திருந்தான். வேதத்திலே வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பர்திமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து நாம் பார்க்கிறோம். பல தடவை நீங்கள் அந்த குருடனை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். இது ஒரு கதை என்று நீங்கள் சொல்லலாம். அருமையானவர்களே,
அதை குறித்து சற்று ஆழமாக நாம் பார்ப்போம். அவன் குருடனாக இருந்தது உண்மைதான், அவன் வழி அருகே இருந்தது உண்மைதான், பிச்சைக்காரனாக இருந்தது உண்மைதான், அவன் மற்றவர்களுடைய உதவியை நாடினவனாக இருந்தது உண்மைதான், எரிகோவில் இருந்தது உண்மைதான், சாபத்தீடான இடம், யாரையும் காணக்கூடாதவனாக இருந்தது உண்மைதான், அவனுக்கு உதவி செய்கிறவர்கள் யார் என்றே அவன் பார்க்க முடியாத நிலைமையில் இருந்தது உண்மைதான், இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இன்னொருவருடைய உதவியை அவன் நாடினது உண்மைதான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெத்த தாயை பார்க்காதவன், அருமையானவர்களே, அப்படிப்பட்டவன் மற்றவர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அவன் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கை நீட்டி பிச்சை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வயிற்றுக்காக, தன்னுடைய ஜீவனத்திற்காக, பிழப்புக்கு அடுத்த காரியத்திற்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவுடன் எல்லாரிடத்திலும் அவன் எதிர்பார்க்கிறது போல இயேசுவினிடத்தில் அதை எதிர்பார்க்கவில்லை. அந்த பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவன் ஒன்றை அறிந்திருந்தான், இந்த தேவன் என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார் என்பதை அறிந்திருந்தான். சரியான சந்தர்ப்பத்தை பார்த்தான். அவர் கடந்து போகிறதற்கு முன்பாக அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தான். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அவர் இரக்கம் உள்ளவர், அவருடைய இரக்கம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதை எதிர்பார்த்திருந்தான். எல்லாரிடத்திலும் பணத்தை எதிர்பார்த்திருந்தான், அவரிடத்திலும் பணத்தை எதிர்பார்க்கவில்லை. அருமையானவர்களே, நீங்கள் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிறது போல இந்த தேவனிடத்திலும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு கிறிஸ்தவனாக இராதபடி அவருடைய இரக்கத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்களானால், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குருடன் தேவரே எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கவில்லை. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது எல்லாரும் அதட்டுகிறார்கள், ஆனால் அவன் அமைதியாக இருக்கவில்லை. முன்னிலும் அதிகமாக தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். நடந்த காரியம் என்ன? இயேசு நின்றார். இயேசு நிற்கும் வரைக்கும் அவன் கூப்பிட்டான். அவனுடைய கூப்பிடுதல் இயேசுவை நிற்க வைத்தது. அருமையானவர்களே, ஒரு குருடனுடைய கூப்பிடுதல் ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை கேட்கும் பொழுது, ஒரு குருடனுடைய கூப்பிடுதல் இயேசுவை நிற்க வைக்குமானால், இந்த நாளில் நீங்கள் கூப்பிடும் பொழுது அவரிடத்தில் இரக்கத்தை கேட்கும் பொழுது அவர் நிற்க மாட்டாரோ? அல்லேலூயா, அல்லேலூயா. நின்றது மாத்திரமல்ல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை அநேகர் அதட்டினார்கள். அவனை அநேகர் அதட்டினார்கள். இயேசுவோடு கூட இருந்தவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். இவன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று யார் அதட்டினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் எனக்கு வேறு சந்தர்ப்பம் கிடையாது என்று சொல்லி விடாப்பிடியாக அவன் கூப்பிடும் பொழுது நடந்த காரியம் என்ன? யார் அதட்டினார்களோ அவர்களை கொண்டே அவனை அழைத்து வரத்தக்கதாக என் இரட்சகர் இயேசு கிருபை செய்தார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நீங்கள் இயேசுவை நோக்கி இரக்கத்திற்கு கூப்பிடும் பொழுது யார் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தடையாக அதட்டுகிறார்களோ, நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களே உங்கள் ஆசீர்வாதத்திற்கு வாய்க்காலாக தேவன் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனிதர்கள் அதட்டினார்களோ அவர்களே அவனை அழைத்து வரத்தக்கதாக தேவன் செய்தார். இப்பொழுது அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த இரவு வேளையிலே அவன் இரக்கத்தை கேட்டது போல நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் அவர் இரக்கமுள்ள தேவன். அவரை போல ஒரு இரக்கமுள்ள தேவன் இந்த பூமியில யாருமே கிடையாது. வேதத்திலே மனோசே என்கிற ஒரு ராஜா கொடுமையாக அவன் அரசாட்சி செய்தான். தேவன் அவனோடு பேசினார்.
அவனுடைய ஜனங்களோடு பேசினார். எத்தனையோ முறை அவனோடு பேசினார், அவனுடைய ஜனத்தோடு பேசினார். அவனுடைய கொடூரமான இருதயம் மாறவில்லை, கடினமான இருதயம் மாறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவன் எதிரியை அவனுக்கு விரோதமாக வர வைத்து அவனை பிடித்து வெங்கல விலங்குகள் போட்டு இழுத்து கொண்டு போகும் பொழுது, இப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்திலே அவன் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். அப்படிப்பட்ட வேதனையிலிருந்து அவன் கூப்பிடும் பொழுது அவன் கெஞ்சினான், எனக்கு இறங்கும் என்று சொன்னான், எனக்கு இறங்கும் என்று சொன்னான். தேவன் அவன் இதற்கு முன்பாக செய்த கொடூரமான காரியங்களை மறந்தார். எத்தனையோ முறை அவனோடு பேசியும் அவன் கீழ்ப்படியாததை மறந்தார். அவனுடைய வேதனையில் அவன் கூப்பிடுகிறதை பார்த்து அவருடைய உள்ளம் உருகினது. உடனடியாக அவனை அதிலிருந்து விடுதலையாக்கி மறுபடியும் எருசலேமுக்கு வரத்தக்கதாக செய்து கர்த்தரே தேவன் என்று மனாசே அறிந்து கொள்ளத்தக்கதாக செய்தார். இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன், எவ்வளவு கொடூரமான மனாசே! அப்படிப்பட்ட மனாசையோடு தேவன் எப்படி பேசியும் அவன் மனதும் மாம்சமும் விரும்பினது போல வாழ்ந்தான். அவன் தவறு பண்ணி தேவ கோவாக்கனையினால் அவன் பிடிக்கப்பட்டு நெருக்கப்படும் பொழுது, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, இந்த தேவன் அன்புள்ள தேவன், பழைய எல்லா அவன் செய்த தீமையெல்லாம் மறந்து இப்பொழுது அவனுடைய நெருக்கத்தை மாத்திரம் பார்த்து உடனடியாக இறங்கி அவர்களுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கி அவனை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்து கர்த்தரே தேவன் என்று சொல்ல வைத்தார். இந்த நாளிலும் எத்தனை முறை தேவன் உங்களோடு பேசியும் கொடூரமான ஒரு குணத்தோடு உங்கள் வாழ்க்கை வாழலாம். மனதும் மாம்சமும் விரும்பினது போல நீங்கள் வாழலாம். இப்பொழுது உங்களுடைய பாவம் உங்களை கொடிய நெருக்கத்திற்கு உங்களை கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடும் பொழுது தேவன் உங்களுடைய பழைய அக்கிரமத்தை பார்க்க மாட்டார், உங்களுடைய பழைய கீழ்ப்படியாமையை பார்க்க மாட்டார், உங்களுடைய தேவனுக்கு பிரியமில்லாதபடி பேசினதை பார்க்க மாட்டார். அவர் அன்புள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். யார் வேதனைப்படுகிறார்களோ அப்பொழுது அவர் அந்த வேதனையின் மத்தியில் அவர் ஓடி வந்து உதவி செய்வார். இந்த நாளிலும் கூட நீங்கள் நினைக்கலாம், என் மீது தேவன் அன்பு வைப்பாரா, என்னை அவர் நேசிப்பாரா, என்னை அணைத்துக் கொள்ளுவாரா? அருமையானவர்களே, ஒரு பாவியான ஸ்திரீ, ஒரு சீமோன் வீட்டிலே இயேசு இருக்கும் பொழுது ஒரு பாவியான ஸ்திரீ, பாவத்தில் ஊறின ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் வந்து பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றி தன்னுடைய முடியினால் கண்ணீரினால் பாதத்தை கழுவி முடியினால் தொடைத்து ஓயாமல் முத்தமிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அங்கே அந்த சீமோன் சொல்லுகிறான், இவர் தேவகுமாரன் ஆனார், இவர் தீர்க்கதரிசி ஆனார், தன்னை தொடுகிற தன்னை முத்தமிடுகிற இந்த ஸ்திரீ ஒரு பாவி என்று இவருக்கு தெரியாதோ என்று சொல்லும் பொழுது அந்த இயேசு சொல்லுகிறார், சீமோனே சீமோனே, நீ இப்படியாக இவளை குறித்து நினைக்கிறாய், இவள் செய்த அநேக பாவம் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இதுவரைக்கும் பழைய காரியங்களை மனிதர்கள் பார்த்து பாவி என்று நினைக்கும் பொழுது உணர்வடைந்த இருதயத்தை பார்த்து இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி அதே சீமோனுக்கு முன்பாக நோஸ்கட் பண்ணினாரே அந்த தேவன் சொல்லுகிறார், 1000 பேர் உன்னை பாவி என்று பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் இந்த இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது பழையதை பார்த்து அல்ல, நீ உணர்வடைந்த இருதயத்தை பார்த்து அவர் உன்னை அணைத்துக் கொள்ளுவார். என் ரட்சகர் இயேசு, என் ரட்சகர் இயேசு. நான் யோசித்து பார்த்தேன், பூமியில இப்படிலாம் அன்பு கூற ஒரு தேவன் உண்டுமா? இப்படிலாம் இவ்வளவு அன்பு கூற ஒரு தேவன் உண்டுமா? இவ்வளவு நாள் நான் யோசித்து பார்க்கிறேன், இப்படி அன்பு கூறக்கூடிய ஒரு இயேசு, இவ்வளவு பெரிய பாவியை நேசிக்கிற இயேசு, இவ்வளவு பெரிய ஒரு அன்புள்ள இயேசு,
என்னால புரியல, இந்த இயேசுவை ஜனங்கள் ஏன் நேசிக்க மாட்டேங்காங்க? வேதம் சொல்லுகிறது ஏன் ஒளியின் இடத்துல வர மாட்டேங்காங்க? தங்களுடைய காரியம் இருளா இருக்கிறபடியினால. தங்களுடைய காரியம் வெளிச்சத்துக்கு வரும் பொழுது அது அது தெரியக்கூடாது என்பதற்காக வெளிச்சத்தின் இடத்துக்கு வர மாட்டேங்காங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இயேசுவை அறிய வேண்டிய விதமாக அறியல. நீ எரேமியா 2:6 வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? அருமையானவர்களே, இந்த தேவன் சொல்லுகிறார், என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்கிட்ட என்னப்பா அநியாயத்தை கண்டீங்க? இந்த ரட்சகர் இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், எப்பா என்னை விட்டு நீ தூரமா போய் மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்கிட்ட என்னப்பா அநியாயத்தை கண்டீங்க? சொல்லுங்கப்பா, என்கிட்ட ஏதாவது அநியாயம் இருக்கா? நான் உங்களுக்கு என்ன செய்யல? அருமையானவர்களே, இந்த இயேசு வண்டையில வரும் பொழுது அவர் ஒரு தாயை போல தேற்றுவார், ஒரு தகப்பனை போல அரவணைப்பார். எனக்கு 5 வயசுக்கு முன்பாகவே என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார். தகப்பன் என்றால் என்ன என்பதே எனக்கு தெரியாது. ஆனால் நான் அறிந்த தகப்பன் இயேசு ரட்சகர். உண்மையாகவே எங்க அப்பா உயிரோடு இருந்தா கூட நிச்சயமா இவ்வளவு அன்பா அப்பா கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. அவ்வளவு அன்பு. தயவு செய்து இந்த நாட்கள்ல நான் சொல்லுகிறேன், என என்னுடைய உள்ளத்துக்குள்ள எல்லாருக்கும் முன்பாக சொல்லுகிறேன், சில வேளைகள்ல கூட்டத்துக்கு முன்பாக யாராவது என்கிட்ட வந்து ஏதாவது பேசினா கோபப்படுவேன். இது என்னால கண்டோம். எதனால என்றால், வருகிற ஜனங்கள் ஐயோ இப்படியாக எதையாவது பேசி அபிஷேகத்தை இழந்து ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படாம போயிடக்கூடாது என்பதற்காக இந்த ஒரே ஒரு குறை தான் என்கிட்ட இருக்கு. இந்த ஒரே ஒரு குறை தான். யாரையும் பார்க்கறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். ரூமுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு இருப்பேன். காரணம், என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, என்னைய நேசிக்கிற இந்த இயேசுவின் அன்பை இந்த ஜனங்கள் எப்படியாவது அறியணுமே. நான் ஒரு அனாதை போல இருக்கும் பொழுது என்னை தேடி வந்து நேசித்த இந்த அன்பு ரட்சகருடைய அன்பை இந்த ஜனங்கள் அறியணுமே. இந்த ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படணுமே. இதற்காக நான் ஒரு ஆயத்தம் இல்லாதபடி வந்து நின்றால் ஜனங்கள் ஏமாந்து போவாங்களே என்பதற்காக என்னுடைய வாழ்க்கையில என்னை அறியாதபடி இவ்வளவு ஜனங்கள் வராங்களா ஆண்டவரே? இந்த ஜனங்கள் எப்படி ஆகிடும்? ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் எவ்வளவு வேதனையோட வருவாங்க. குடும்பத்தில் எத்தனை பிரச்சனையோடு இந்த ஜனங்களும். இந்த ஜனங்களுக்கு யார் ஆண்டவரே இருக்கிறார்? இந்த ஜனங்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லணுமே என்பதற்காகவே சில வேளைகள் இந்த ஜனங்களுக்கு தேவ அன்பை சொல்ல வேண்டிய விதமா சொல்ல முடியாதபடி யாரோடையாவது பேசி என்னுடைய உள்ளத்துக்குள்ள குழப்பங்கள் உண்டாகி தேவனுடைய வார்த்தையை பேச முடியாது என்பதற்காக என்ன அறியாதபடி எனக்குள் கோபம் உண்டாகும். இது நியாயம் என்று சொல்லல, ஆனால் என்ன அறியாதபடி. காரணம் என்ன? எனக்கு தெரியும் உங்க குடும்பங்கள்ல எத்தனை பிரச்சனையோட வந்திருப்பீங்க என்று. உங்களுடைய பிரச்சனை அளபலன் இல்லாதபடி அழுது கொண்டு பிள்ளைகளை குறித்து, குடும்ப சூழ்நிலைகளை குறித்து யாரிடத்திலும் சொல்ல முடியாத பிரச்சனை, ஐயோ கொடூரமான வேதனை என்று சொல்லி வந்திருப்பீங்களே. உங்க பிரச்சனை இந்த இயேசுவை தவிர யார் மாற்ற முடியும்? அருமையானவர்களே, இந்த மைதானத்திலே இந்த வேளையில் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அருமை ரட்சகர் இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறது. என் தேவன் இந்த நாளிலும் விசாரிக்க ஒருவரும் இல்லை, நான் அனாதை என்று சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையிலே
நீங்கள் அனாதை இல்லை, உங்கள் தகப்பன் இல்லை என்று சொல்லலாம். அவர் தகப்பனாக, நான் ஒரு அனாதை என்று சொல்லலாம். என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லலாம். எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல்லலாம். இந்த நாளில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த மைதானத்திலே தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பு, அவரை போல ஒரு அன்புள்ள இரட்சகர் இல்லை. அவரை போல ஒரு இன்ப நேசர் இல்லை. நான் உங்களுக்கு உள்ளங்கறந்து சொல்கிற இந்த இயேசுவை போல ஒரு மென்மையான தேவன் இல்லை. இயேசுவை போல இரக்கமுள்ள தகப்பன் இல்லை. அவர் அழிக்க மாட்டார். கொல்லவும் அழிக்கவும் பிசாசு வந்தான். அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும் இயேசு வந்தார். இந்த நாளிலும் உங்களை தண்டிப்பதற்கு இயேசு வரவில்லை. உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு இயேசு வரவில்லை. உங்களை மன்னித்து அணைத்து, உங்களை அரவணைத்து, உங்களை முத்தமிட்டு உங்கள் குடும்பத்தை வாழ வைக்க இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று இயேசு வந்திருக்கிறார். அருமையான தாயே, பிள்ளைகளை குறித்து வேதனையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ? ஐயோ, என்னுடைய குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, என்னுடைய உள்ளம் நொறுங்கின நிலைமையில் இருக்கிறது என்று வந்திருக்கிறீர்களோ? ஆறுதலின் தேவன் இந்த நாளில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களை ஆற்றி தேற்றுவதற்காக இயேசு வந்திருக்கிறார். இந்த மைதானத்திலே இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். அநேகரை தேவன் அணைத்துக் கொண்டிருக்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை. உன்னுடைய பலவீனத்தை பார்த்து நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அவர் உங்களை வெறுக்கல சிஸ்டர், அவர் உங்களை வெறுக்கல. யாரோ உங்களை வெறுத்திருக்கலாம். இந்த இயேசு உங்களை வெறுக்கல. அவர் உங்களை வெறுக்கல. அவர் உங்களை வெறுக்கல. இந்த வேளையிலும் தேவனுடைய அன்பு இந்த மைதானத்தில் ஊற்றப்படுகிறது. இந்த தேவனுடைய அன்பு, இந்த தேவனுடைய அன்பு, என் தேவனுடைய அன்பு. அவர் இரக்கமுள்ளவர், அவர் மனதுருக்கமுள்ளவர். அவர் இந்த மைதானத்திலே அவர் இரக்கமுள்ளவராக, தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ், அவர் உலாவிக் கொண்டிருக்கிறதை உணர்கிறேன். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நாளில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உதவி செய்கிற தேவன், அவர் உதவி செய்கிற தேவன், அவர் உதவி செய்கிற தேவன், அவர் உதவி செய்கிற தேவன். அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு வந்திருக்கிறார். அவர் உங்களை தண்டிக்க வரவில்லை, உங்களை குற்றப்படுத்த வரவில்லை. அவர் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். எந்தெந்த பிரச்சனைகளிலே, உங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்த நிலைமையிலே, துவண்ட நிலைமையிலே, ஐயோ என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, இனி நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை, இனி நான் என்ன செய்ய என்பது எனக்கு புரியவில்லை, என்னுடைய வாழ்க்கை எல்லாம் சூனியமாக இருக்கிறது, நான் என்ன செய்வது என்று புரியவில்லை என்று சொல்லலாம். உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு உதவிக்கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. தேவன் சொன்னார், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை அழிக்க மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஏசாயா 41:17 சொல்கிறது, அவர் கைவிடாத தேவன், அவர் கைவிட மாட்டார். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் அவர் கைவிட மாட்டார். இப்பொழுது எல்லாரும் அப்படி எழுந்து நின்று நாம் ஜெப நிலைமையில் எழுந்து நிற்போம். தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்பு ரட்சகரே, எங்கள் இன்ப இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே,
இரக்கமுள்ள எங்கள் அன்பு ரட்சகரே, இந்த ஜனங்களை ஒரு விசை நோக்கி பாருங்க ஆண்டவரே. ஏழை ஜனங்கள் ஆண்டவரே, படிப்பறிவில்லாத ஜனங்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஜனங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். யாருக்கெல்லாம் கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் அந்நாளுக்கு இறங்கின தேவன், அந்நாளில் தேவன் இந்த நாளிலும் கற்பத்தின் கனியை கொடுப்பீராக. யார் யார் அவர்களுடையவர்களுக்காக, யார் யாருக்காக இங்கிருந்து என்னுடையவர்களுக்கு கற்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறார்களோ, அவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலோ தேவன் கற்பத்தின் கனியை கொடுப்பீராக. தகப்பனை, யார் யார் என்னென்ன பலவீனங்களோடு வந்திருக்கிறார்களோ, இப்பொழுது என் தேவனுடைய வல்லமை இந்த மைதானத்தில், இப்பொழுது என் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. என் தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. அற்புதங்கள் நடைபெறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடைபெறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் இப்பொழுது அற்புதங்கள் நடைபெறுவதாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடைபெறுவதாக. தகப்பனே, இப்பொழுது தேங்க்யூ, தேங்க்யூ. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆயிரம் ஆயிரமான தேவ தூதர்கள் கடந்து வருவார்கள். அநேகரை தேவன் பலப்படுத்துவார். என்ன பலவீனமாக இருந்தாலும் தேவன் பலன் கொடுப்பார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுடைய பாவங்கள் செவேரென்று இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவுவார். இப்பொழுது யாரெல்லாம் அவருடைய பிள்ளையாக மாற விரும்புகிறீர்களோ, அவர்கள் இருக்கிற இடத்தில் உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்தி காண்பியுங்கள். தயவு செய்து இப்பொழுது தேவன் உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். இப்பொழுது அணைத்துக் கொள்ளுவார். உங்களுடைய கைகளில் எலக்ட்ரிக் ஷாக் போல தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறதை நீங்கள் உணருவீர்கள். இப்பொழுது தேவனுடைய வல்லமை கடந்து வருகிறதை உணருவீர்கள். தேவனுடைய வல்லமை கடந்து வருகிறதை உணருவீர்கள். தேவனுடைய வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. கரங்களை கீழே போடுங்க. தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவ மகிமை, தேவ வல்லமை. இந்த கடைசி நாள் கூட்டத்தில் அற்புதங்கள் நடைபெறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடைபெறுவதாக. என் தேவனுடைய வல்லமை, என் தேவனுடைய வல்லமை, என் தேவனுடைய வல்லமை. ஓரியாரு வலது பிதுரிபியாரு வலது பிதுரிபியா. என் தேவனுடைய வல்லமை கடந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் அசுத்த வல்லமைகள் வெளியேறுவதாக. என் தேவனுடைய வல்லமை கடந்து வருவதாக. அற்புத அடையாளங்கள் நடைபெறுவதாக. நன்றி, நன்றி, நன்றி. இன்னும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அநேகரால் நிற்க முடியாதபடி தேவனுடைய வல்லமை, உங்கள் சரீரம் தாங்க கூடாதபடி தேவனுடைய வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அற்புத சுகங்களை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. இயேசுவின் நாமத்தினால் தேவ மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. பெற்றுக்கொள்ளுங்க. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது தேவன் அற்புதங்களை செய்கிறார். அபிஷேகம் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. அசுத்த வல்லமைகள் இனி உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால்.
இயேசுவின் நாமத்தினால் ஹalleluya hallelujah hallelujah praise the Lord hallelujah hallelujah நன்றி ஆண்டவரே hallelujah hallelujah Jesus name hallelujah இப்பொழுது தேவனுடைய அக்கினி 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 Thank you, Jesus. நன்றி 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 இயேசுப்பா hallelujah நன்றி நன்றி தேவனுடைய அக்கினி தேவனுடைய அக்கினி பெற்றுக்கொள்ளுங்க 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 சகோதரனே பின்னாடி இருக்கிறவர்கள் இருந்தோ என் தேவனுடைய அக்கினி என் தேவ வல்லமை என் தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இந்த இரவு சுகம் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இந்த கடைசி நாள் கூட்டத்திலே நீங்கள் போகும் பொழுது வெறுமையாக போகவில்லை. என் தேவனுடைய கரம் இறங்கி இருக்கிறது. என் தேவனுடைய வல்லமை குறையவில்லை. அவன் நேற்று மீண்டும் என்ன மாறாதவர். தேவனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை என் தேவனுடைய வல்லமை என் தேவனுடைய வல்லமை இது போதாது இது போதாது. இப்பொழுது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அக்கினி ஒரு அக்கினி ஒரு அக்கினி ஒரு அக்கினி பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. தேவரே நான் உம்மிடத்தில் விசேஷமாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது இந்த மைதானத்திலே வானம் திறக்கப்படட்டும். வானம் திறக்கப்படட்டும். வானம் திறக்கப்படுவதாக. வானம் திறக்கப்படுவதாக. தேவ ஆவி ஊற்றப்படுவதாக. வானம் திறக்கப்படுவதாக. வானம் திறக்கப்படுவதாக. வானம் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வானம் திறக்கப்படுவதாக. எஸ் 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 வானம் திறக்கப்படுவதாக. தேவனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை. Thank you. Thank you. Thank you. Thank you. ஒரு சிலர் மீது என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது அபரிதமாக இறங்க போகிறது. எதிர்பாருங்க. சிலரை தேவன் வித்தியாசப்படுத்த போகிறார். எலிசாவே எலியாவே எஸ்தரே இப்பொழுது எழும்பு. தேவனுக்காக எழும்ப வேண்டிய நேரம் இதுதான். சிலர் தேவனுக்கு என்று எழுப்ப போகிறார். தேவனுக்கு என்று எழுப்ப போகிறார். தேவனுக்காக சிலர் எழும்பி பிரகாசிக்க போகிறார்கள். இந்த கூட்டத்தில் தேவனுக்கு என்று சிலர் எழும்பி பிரகாசிக்க போகிறார்கள். தேவன் சிலர் மீது தேவன் அபரிதமாக அவருடைய வல்லமையை ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஜீசஸ் 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 ஜீசஸ். எல்லாரும் எதிர்பாருங்க. எல்லாரும் எதிர்பாருங்க. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் விசேஷித்த விதமாக குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் விசேஷித்த விதமாக கருத்தர மாறும்படியாகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்க போகிறார். இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறதில்லை. நன்றாக கவனிங்க. இந்த மைதானத்துல தேவன் உலாவுகிறது நிரூபிப்பார். நான் ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். இப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்டு கர்த்தருடைய அக்கினி இந்த இடத்துல இறங்கி வரும். எஸ், அவரே உங்களை ஆசீர்வதிப்பார்.
தேங்க்யூ. கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ. கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்கிறார். சிலவர்கள் இப்பொழுது நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகம். தேங்க்யூ. 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 இது போதாது. இன்னும் 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 பெற்றுக்கொள்ளுங்க. 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 பெற்றுக்கொள். 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 தேங்க்யூ. நன்றி. நன்றி. ஆவியானவரே, ஆவியானவரே, ஜனங்களை மனதார ஆசீர்வதிங்க. ஜனங்களை மனதார ஆசீர்வதிங்க. மனதார ஆசீர்வதிங்க. மனதார ஆசீர்வதிங்க. மனதார ஆசீர்வதிங்க. இப்பொழுது ஒரு காற்று வீசும். இப்பொழுது ஒரு காற்று வீசும். எல்லாரும் உணர முடியும். அது பரிசுத்த ஆவியானவருடைய காற்று. அந்த காற்று உங்களுக்கு என்ன தேவைகள் வேணுமோ அந்த தேவைகளை உங்களுக்கு செய்து முடிக்கும். இப்பொழுது 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 அந்த காற்று வீசுகிறது. 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 பரிசுத்த ஆவியானவராகிய காற்று வீசுகிறது. 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 ஏவன் ஏவன் ஏவன். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. 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 அப்பா தேவரே உமக்கு நன்றி. 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 தகப்பனே, இந்த ஜனங்களை நீ மனதார ஆசீர்வதிக்கிறே. உமக்கு கோடி சோத்திரம் ஐயா. இந்த 3 நாட்களும் கிருபையாக பயன்படுத்தினீரே. உமக்கு கோடி சோத்திரம் ஐயா. ஐயா, இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே. இவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை சொல்ல பலன் தந்தீரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி. எல்லாரும் கரங்களை தட்டி. நன்றி. நன்றி. நாம் அப்படி இருந்த வண்ணமாக ஜெபிப்போம். கண்களை மூடி இந்த நாளிலே கர்த்தர் இந்த 3 நாள் கூட்டத்தை அற்புதமாய் தேவன் நடத்தி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வந்த ஒவ்வொரு போதர்களுக்காக ஒவ்வொரு மக்களுக்காக தேவனாய் கர்த்தர் விடுதலையும் சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க செய்து கொடுத்த தாசனுக்காக தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த இடங்களில் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பூர் பகுதியிலே ஊழியம் செய்கிறதான அறிவொளி நகர் இந்த இடத்துல பெத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஞானப்பிரகாஷ் ஐயா அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறார். கடைசியாக ஜெபம் பண்ணுவார் நம் மத்தியில் வந்து. ஹல்லேலூயா. செபித்து நம் ஆசீர்வாதம் கொடுக்கிறது. எல்லாரும் கண்கள் மூடி செபிப்போம். தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொருவரை அபிஷேகத்தினால் அக்கினால் நிரப்பியிருக்கிறார். அன்னை வாசையினால் நிரப்பியிருக்கிறார். தேவனுடைய வரங்களால் நிரப்பியிருக்கிறார். தேவ வல்லமையினால் நிரப்பியிருக்கிறார்.